என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரொம்ப அன்பு உறவுகள் கேட்குறது என்ன அப்படின்னா, திருமண தடை. நம்ம திருமண தடைக்கு ரொம்ப வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஒரு எளிமையான முறையில் அதிசக்தி வாய்ந்த பரிகாரங்கள்னு ரொம்ப இருக்கு. நம்ம அதை ஒன்று ஒன்றா நம்ம அன்பு உறவுகளுக்கு கொடுக்குறோம். ஏதாவது ஒன்று ஒரு நல்ல பலன் கொடுக்காதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இந்த முறை எப்படிப்பட்ட பலன் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு மண் பானை. நம்ம அந்த சாதம் வேக வைப்போம்ல, மண் பானை குடை மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சாதம் வேக வைக்கக்கூடிய இந்த பொங்கல் வைக்கிறோம் பாருங்க, பொங்கல் அன்னைக்கு அது மாதிரி ஒரு சின்ன அளவில் இருந்தால் நமக்கு போதுமான விஷயம். பச்சரிசி, இந்த பச்சரிசியும் இந்த மண் குடத்தையும் வச்சு தான் நம்ம ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரம். எளிமையான பரிகாரம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது, இது அதிசக்தி வாய்ந்த பரிகாரம். இதை எப்படி செய்யணும், எப்போ ஆரம்பிக்கணும், எந்த நாளில் முடிக்கணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அன்பு உறவுகளே, அதற்கு முன்பாக நம்ம வீடியோ நீங்கள் முதல்ல இப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது போன்ற நல்ல நல்ல தகவல் வீடியோக்கள் உங்களை சேர்ந்து கொண்டே இருக்கும். அன்பு உறவுகளுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக தான் நம்ம கொடுத்துன்றோம். சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 27 நாள் இந்த வழிபாடு முறையை நம்ம பண்ண போகிறோம். வழிபாடுன்னு இல்லை, நம்ம செய்முறையை நம்ம 27 நாள் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த பானை வாங்கி வச்சுட்டோம் இல்லையா, 27 நட்சத்திரங்களுக்கு தான் நம்ம பூஜை செய்ய போகிறோம். 27 நட்சத்திரங்களை வழிபாடு செய்ய போகிறோம். அதனால மந்திரங்கள்லாம் சொல்லணுமா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த 27 நாள், அதாவது அஸ்வினி நட்சத்திரம் எப்போ வருது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து மொத்தம் நட்சத்திரமே 27 நட்சத்திரம் தானே. இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் எப்படி பச்சரிசி கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைக்கணும். இருந்தால் பரவாயில்லை, இல்லைன்னா வாங்கி வச்சுக்கிறோங்க. பச்சரிசி ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கிறோங்க, போதுமான விஷயம். அந்த மண் பானை இருக்குல்ல, அதை நல்லா தண்ணீரில் அலம்பிட்டு அந்த மண் பானைக்கு என்ன செய்யுங்க, அந்த வாய் பகுதி இருக்கும், அதில் ஒரு நூல், வெள்ளை நூல் எடுத்து அதில் மஞ்சள் நனைச்சு ஒரு சுற்றி கட்டிக்கிறங்க. காப்பு அதுக்கு பேர். நம்ம எப்படி காப்பு கட்டுறோம் அதுபோல் அதுக்கு ஒரு காப்பு கட்டணும். காப்பு கட்டிட்டு அதில் ஒரு 3 பக்கமும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு உங்கள் பூஜை அறையிலையும் வைக்கலாம், இல்லை தனியான ஒரு அறையாக இருந்தால் நல்லா இருக்கும். அது மாதிரி இடத்துல அந்த மண்பானையை வச்சுட்டு அந்த மண்பானைக்கு உள்ளே என்ன பண்ணுங்க, 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் பன்னீரில் அலம்பி அந்த நாணயத்தை உள்ளே போட்டு, இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமா ஒரு பிடி, அதாவது இது யார், இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இல்லை உங்கள் பயலுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, நீங்கள் தாயாருக்கு செய்யலாம், இல்லையா அப்போ அந்த மாப்பிள்ளையோ பொண்ணோ செய்யலாம், தந்தையாக இருந்தாலும் செய்யலாம், இல்லைங்க அந்த வீட்டில் சகோதரி இருக்காங்க, சகோதரன் இருக்காங்க, கல்யாண மகளை செய்யலாம். யார் செய்கிறாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் செய்யணும். இப்படி இந்த 27 நாட்களை நம்ம என்ன பண்ணணும், அந்த அரிசியை நம்ம தனியாக வாங்கி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அது ஸ்டீல் பாத்திரத்தில் கூட இருக்கலாம். அந்த 1 கிலோ அரிசி. இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் நாள் பார்த்துட்டீங்க. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு என்ன டைம் இருக்கிறதோ, ராவுகாலம் யமகண்டம் மட்டும் பார்த்துக்கிறேன். இந்த ஒவ்வொரு நாளும் ராவுகாலம் யமகண்டம் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ காலையில் நீங்கள் எந்திரிச்சு உங்கள் வேலையை முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, அந்த அரிசியை ஒரு பிடி, ரைட் சைடு கையில் ஒரு பிடி, எவ்வளோ வருதோ ஒரு பிடி நிறைய பிடி எடுத்துக்கிறோங்க கையில். பிடிச்சிருந்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு, பிரபஞ்ச சக்தியை வேண்டிக்கிட்டு, இது போல என்னுடைய மகளுக்கோ மகனுக்காக தானே வேண்ட போகிறோம், என்னுடைய மகளுக்கு இல்லை என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கு, நாங்களும் ரொம்ப இடத்துல பார்க்குறோம், ஆனால் அந்தான்னு தட்டி போயிட்டே இருக்கு, ரொம்ப காலதாமதம் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, தெய்வங்கள்லாம் வேண்டி வச்சுட்டு மனசுலாம் நினச்சிட்டு அந்த அரிசியை கையில் வச்சுட்டு உனக்காக விநாயகர் வேண்டிக்கிறோங்க. கடைசி மெயின் விநாயகருக்காக தான் நம்ம பண்ணுறோம். இது இந்த தெய்வங்களாம் வேண்டிட்டு, விநாயகர் பெருமானே உனக்காக ஒரு பிடி எடுத்து வைக்கிறேன், எனக்கு நல்லபடியாக என்னுடைய குழந்தைக்கு ஒரு வரனை எங்கே இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு எனக்கு திருமணம் நடத்தி அவங்க நல்ல சந்தோஷமாக குழந்தை குட்டியோட வாழணும்னு ஒரு பிடி எடுத்து வச்சிருக்கேன். 2வது நாள் அடுத்து பரணி நட்சத்திரம் வரும். நம்ம நாள் 27 நாள் கணக்கு, ஏன்னா நட்சத்திரம் முன்ன பின்ன ஆரம்பிக்கும். நாள் 27 நாள் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு பிடியாக எடுத்து வச்சு 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 என்ன பண்ணுங்க, 27 நாளில் உங்களுக்கு எவ்வளவு பிடி வருதோ அந்த அரிசியை எடுத்து என்ன பண்ணணும், அருகில் உள்ள விநாயகர் கோவில் போயிட்டு ஒரு நாள் 27 நாள் முடிஞ்சா மறுநாளே பண்ண தேவையில்லை. அந்த வாரத்தில் ஏதாவது சங்கடகர சதுர்த்தியோ இல்லை வெள்ளிக்கிழமையோ விசேஷமான கிழமைகள் வரும் இல்லையா, அந்த கிழமையில காலையில் என்ன பண்ணுங்க, பிள்ளையார் கோவிலுக்கு போய் நீங்களே என்ன பண்ணுங்க, அந்த மண் கலையத்திலேயே நீங்கள் சக்கரை பொங்கல் வைக்கலாம். இல்லை பானை சிறுசாக இருக்காமல நீங்கள் வேற எந்த பாத்திரத்தை வேணுமாலும் வைக்கலாம் பொங்கல். மண் அந்த பாத்திரத்தில் வச்சா நல்லது. அதுக்கு தக்கன அந்த 1 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கி வச்சுக்கிறோங்க, அந்த பானை வாங்கி வச்சுக்கிறது.
அந்த மண் கலையத்திலேயே நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு சக்கரை பொங்கலுக்கான தேவையான பொருள் வச்சு அந்த 27 நாள் பிடிச்ச அந்த புடி அரிசியை அதை சக்கரை பொங்கல் செஞ்சு பிள்ளையாருக்கு நிவேதானம் கொடுத்து அதுக்கு முன்பாக ஒரு பால் அபிஷேகம் பண்ணிருங்க. ஒயிட் கலர் வேஷ்டி துண்டு வாங்கி பிள்ளையாருக்கு சாத்தி அருகம்புல் மாலை சாத்திட்டு முடிஞ்சா பன்னீர் ரோஸ்ல மாலை கிடைச்சா ரொம்ப நல்லது, இல்லை அருகம்புல் மாலையே பெஸ்ட். அப்படி அந்த 27 நாள் பிடிச்ச அந்த 27 புடியை அந்த அரிசியை நம்ம சக்கரை பொங்கல் வச்சு பிள்ளையாருக்கு நிவேதானம் கொடுக்குறோம். நிவேதானம் கொடுத்து அவருக்கு எல்லாம் பிடிச்சி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா சொல்றேங்க, இந்த எளிமையான வழிபாடு முறையால உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா திருமணம் கைகூடும். இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அன்பு உறவுகளே, இது போன்ற நல்ல நல்ல தகவல் வீடியோ உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.